வணக்கம். ஓம் காளி ஜெய் காளி அந்த கோஷத்தை சொன்னாலே அப்படி ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓம் காளி ஜெய் காளிங்கிற அந்த டைட்டிலில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. போன மாதம் 28 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாச்சு. அடுத்த எபிசோடும் வரும் போல். இதுவே பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து தசராவை கணக்கு பண்ணி இந்த தசரா டைமில் விட போகிறாங்களா என்னன்னு தெரில. நம்ம தசராவுக்கு பக்தர்கள் எப்படி மாலை போடுவோம், எப்படி விரதம் இருப்போம், எப்படி வேஷம் கட்டுவோம், எப்படி கொலசைக்கு போவோங்கிறதெல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட நல்லா அந்த காட்சிகளெல்லாம் அருமையாக படம் பிடிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா ஓம் காளி ஜெய் காளின்னு டைட்டில் இருக்குது. தசரா பற்றினதெல்லாம் படத்தில் இருக்குது. முழுக்க அம்பாளுடைய புகழை எடுத்து சொல்லும் விதமாக, ஏற்கனவே அம்பாள் உலக புகழ் பெற்றவா, இன்னும் நம்ம தசரா திருவிழா அந்த பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகளெல்லாம் இன்னும் பல லட்சம் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக படம் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் இது ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால, அதுவும் க்ரைம் த்ரில்லர், கொலை நடக்கும், அந்த கொலை யார் செஞ்சால் எப்படின்னு கதை அடுத்தடுத்து அப்படியே ஒரு த்ரில்லிங்காக போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. அந்த க்ரைம் த்ரில்லருக்குள்ளே நம்ம தென் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி ஒரு தசரா குழு, அதாவது ஒரு சிலர் 90s 1990 காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்களை அப்படி மையப்படுத்தி ஒரு கதையாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லுதாங்க. ஒரு சிலர் 1996ங்காங்க. பட்டு முன்னாடி நம்ம தசராவில் நடந்த ஒரு சில விஷயங்களை தான் அது எப்படி சொல்ல, கொலை அந்த அந்த மாதிரி சீன்கள்லாம் அங்கேயும் வருது. சரி, க்ரைம் த்ரில்லரு கதைக்குள்ளே வேறு ஏதாவது வந்ததுன்னு பார்த்தா மாலை போட்டிருக்கோம் சாமியையும் வெட்டுற மாதிரியும் குத்துற மாதிரியும் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அது நம்ம ஒரு அம்பாளுக்கு மாலை போடுற பக்தர்களாக அந்த சீனெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஐயோ என்ன இதுன்னு நடந்தது தானே எடுத்தாங்க. நடந்ததுன்னா போன வருஷம் கூட சிலர் ஏதோ தகராறுக்காக சண்டை போட்டாங்கன்னு வைங்களேன். பட் அதெல்லாம் காட்சிப்படுத்தாமல் இன்னும் காட்சிப்படுத்துறதுக்கு அம்பாள் எத்தனையோ மகிமைகள் செஞ்சுருக்கா, எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தியிருக்கிறாள், அதை காட்சிப்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி சண்டைகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இன்னும் பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். அந்த வெப் சீரிஸை பற்றி நேரம் இருக்கும்போது ஒரு நாள் லென்த்தாக பேசி போடுதேன். அதனுடைய எபிசோட் 2 அது எத்தனை சீரியஸாக வரப்போகுதுன்னு தெரில, வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். மற்றபடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்லேயே சொன்னீங்கன்னா அந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடுங்கன்னு. அது படம் கிடையாது. படம்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் முடியும் இல்லையா, அதான் படம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3.5 மணி நேரம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். 5 பார்ட்டாக இருக்குது. அதை பற்றி பெரிய வீடியோவை போடுதேன்.